Hi friends, welcome to SKN Salem Kirathan Raj YouTube channel. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது வீரர் கலைகளில் பாரம்பரிய கலைகளில் மார்ஷல் ஆர்ட்ஸில் தற்காப்பு கலையில் சிறந்த ஒரு பயிற்சியாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சாக் பயிற்சி. நஞ்சாக்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏன் உலகத்துக்கே தெரியும். நஞ்சாக் மன்னன் புருஸ்லி அவர்கள் வந்து இந்த நஞ்சாக்குன்னே தனி ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கிற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நஞ்சாக் பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நஞ்சாக் பயிற்சியில் பார்த்திங்கன்னா அடிக்கும் முறையிலேருந்து தடுக்கும் முறையிலேருந்து தற்காப்பு முறையிலேருந்து எல்லா வகையான பயிற்சி முறையிலையுமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நான் இந்த வெப்பன்ஸு இந்த ஆயுதமாக தான் இது இருக்குது. இந்த நஞ்சாக் பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் பண்ண முடியாது. ரொம்ப காலம் மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த பயிற்சி முறையாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த மாதிரி வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப காலம் தன்னுடைய பங்களிப்பு கொடுத்துருக்கிற மாஸ்டர்களுக்கும் மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நஞ்சாக்கு கிட்டத்தட்ட 4-5 வகையான வெரைட்டிஸில் இருக்குது. பார்த்திங்கன்னா பாக்கெட் நஞ்சாக்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த லென்த்தில் நம்ம நீட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாக் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நஞ்சாக்கு இருக்குது. லென்த்து நஞ்சாக்கு பார்த்திங்கன்னா இந்த லென்த்துலாம் இருக்கும். அந்த மாதிரி நஞ்சாக்கெலாம் நம்ம வந்து ஏதாவது காம்படிஷன் அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மொத்தமாக நம்ம பேசிக்காக நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு பழகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் நஞ்சாக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே எந்த ஏரியாவில் அட்டாக் ஆனாலும் நமக்கு அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறது விளையாட்டு கருவி தான் அது. இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்குள்ள அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா வுட்டு. இந்த வுட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே அதிகமாக விரும்பி லைக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வுட்டு தான். இந்த வுட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஸ்பீட் கொடுக்கும், நல்ல ஒரு பயிற்சி முறையை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது மட்டும் கரகரன்னு சுற்றணும். இந்த மாதிரி வந்து நம்ம வாங்குகிற திங்ஸ் வந்து வாங்குகிற நஞ்சாக் கட்டை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எங்கேயும் வந்து ரொட்டேட் பண்ணக்குள்ளே பிடிக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ண முடியாது. மார்ஷல் ஆர்ட்ஸில் பல வருட கணக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ண முடியும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீலால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணலாம். நல்லா பார்க்குறவங்களுக்கு வந்து பார்வையாக பயமுறுத்துற மாதிரி இருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் ரொட்டேட் பண்ணக்குள்ள சில நேரம் அடி விழுகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில மூமெண்ட் பண்ணக்குள்ள தாடையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம அட்டாக் பண்ணக்குள்ள நம்மளையே வந்து ரொம்ப வலுவாக தாக்கிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய எதிராளியை நம்ம தாக்குறங்கிறத விட நம்ம கையில் வச்சுக்கிற அந்த வெப்பன்ஸால் அந்த நஞ்சாக்காலையே நம்மளை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வந்து வரும். அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்கணும். அதுக்கு அடுத்தது இதையும் தவிர்த்துடுங்க. இந்த மாதிரி முதல் நிலையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் ஐட்டத்தை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நல்லா செய்ய முடியும். உண்மையில் இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த ரப்பர் நஞ்சாக்கில் எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படிலாம் பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் எப்படிலாம் அட்டாக் பண்ணால் எப்படி தடுக்கிறது, அதே மாதிரி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பயிற்சி முறைகள் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கட்டையை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கத்தில் போனாலும் ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு இந்த மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு அட்டாக்டாக இருந்தாலும் ஃப்ரீயாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கட்டை எதாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ரொட்டேஷன் கொடுக்குறோம். அந்த சைடாக இருந்தாலும் ஃப்ரண்டாக இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம ரொட்டேஷன் கொடுக்குறோம். ரொட்டேஷன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னாவே பாருங்கள் ஃப்ரீ ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டையை வந்து எப்படி பிடிக்கணுங்கிறத பேசிக்காக நமக்கு தெரியணும். சும்மா எப்படி வேணாலும் பிடிச்சிட்டு இங்கே பிடிச்சிட்டு சுற்றுறது பாருங்கள், இப்படி சுற்றுறது, அதே மாதிரி இந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்படி சுற்றுறது, இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஒரு ரூல் கிடையாது. அப்போ கட்டையை எங்கே தான் பிடிக்கிறது அப்படின்னா பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த எட்ஜில் இருந்து ஜஸ்ட்டு பாருங்கள் இதை இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த அளவுக்கு நம்ம வச்சு ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ணி நல்லா க்ரீப்பாக பிடிச்சி பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிடியானது ரொம்ப வலுவாக பிடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கையை விட்டு ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இதில் எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் இது போ பண்ணணும். பண்ணிட்டு ஓப்பன் வச்சிடறோம். இப்போ அந்த மூமெண்ட்டில் பாருங்கள், இப்போ சாதாரணமாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி வந்து நம்மளை ஒரு தாக்க வரான்னு வச்சுக்கலாமே, அப்போ டக்குன்னு நம்ம அவங்களுடைய ஹெட்டில் எந்த இடத்துல அட்டாக் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ என்னாச்சுன்னு பாருங்கள், அட்டாக்.
இது வந்து நம்ம இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறோம். இந்த இடத்துல அட்டாக், மறுபடியும் பாருங்கள் அட்டாக், மறுபடியும் பாருங்கள் அட்டாக். அப்போ வந்து என்ன ஆகுன்னா டக்குன்னு எங்கே ஹெட்டில் அட்டாக் பண்ணுறோம். இப்போ இதே அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கக்குள்ளே ஹெட்டில் அடிக்கிறோம். அடுத்து பாருங்கள் தாடையில் பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் 1 2. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடித்து அப்படியே என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல அட்டாக் தாடையில் அடிக்கிறோம். மறுபடியும் பாருங்கள் ஒன்ஸ் மோர் 1 2. அப்படி பாருங்கள் 1 2. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அட்டாக்ல அட்டாக் 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 அட்டாக். அப்போ வந்து பாருங்கள் எடுக்கக்குள்ளே தாடையில் அடிக்கிறோம், மேலே விசிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்டில் அட்டாக் பண்ணுறோம். இதே அட்டாக் பாருங்கள் சைடில் ஃபேஸில் எங்கேனாலும் அரையலாம் பாருங்கள். அட்டாக் அப்படி பாருங்கள் அட்டாக். இது வந்து எங்கே வரும்னா இந்த ஏரியாவிலும் நம்ம அட்டாக் பண்ணுறோம். மறுபடியும் பாருங்கள் அட்டாக். இப்போ விசிறக்குள்ளே 1 2. இப்போ என்னன்னா ஒரே டைமில் இந்த பக்கம் மாறிடும், இந்த பக்கம் மாறிடும். அதே மாதிரி இந்த அட்டாக்கில் இங்கே இப்படி எடுக்குள்ள இங்கே தாடையில். அடுத்தது பார்த்துங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம ஃபேஸில் நம்ம நோஸில் மட்டும் அட்டாக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறோன்னா டக்கு அப்படி எடுக்கிறோம். டக்குன்னு பாருங்கள் நோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்டில் அட்டாக் பண்ணி எடுக்கிறோம். அப்படி பாருங்கள் நோஸ் அட்டாக்கு அட்டாக் 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 இந்த லெவலில் வருது. அது மட்டும் இல்லாமல் சைடில் இப்போ நம்ம ஜஸ்ட்டு யாராவது நம்ம எனிமீஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கையில் ஏதாவது வெப்பன்ஸ் எடுத்து வரோன்னா திரும்பி பாருங்கள் சார்னு விடலாம். இப்போ இந்த மாதிரி எடுக்கக்குள்ளே என்ன ஆகுன்னா தன்னுடைய எதிராளியோடைய கவனத்தை நம்ம திசை திருப்பலாம். அதேமாதிரி இந்த சைடு வரான்னு வச்சுக்கோங்க, டக்கு திருப்பி அடிக்கலாம். ஒரு விசில் இந்த பக்கம், ஒரு விசில் இந்த பக்கம், ஒரு விசில் அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபவராக எடுக்கக்குள்ளே ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம எப்படி செய்முறை நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேசிக்காக கையை நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். ரிஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி திருப்பினோம்னா தான் நம்மளால் வந்து நஞ்சாக்கை வந்து பேலன்ஸ் பண்ணி கையில் நிறுத்த முடியும். எல்லாராலையும் இந்த பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுமே இந்த பயிற்சி நம்ம லைஃப் லாங் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஹேண்ட் பெயின் இருக்காது, ரிஸ்ட் பெயின் இருக்காது. இந்த மாதிரி ரொட்டேட் நல்லா ஃப்ரீயாக விட பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு நம்ம நஞ்சாக்கு வந்து ஸ்டீலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வுட்டாக இருந்தாலும் சரி, ரப்பராக இருந்தாலும் சரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி பாருங்கள் ஆப்போசிட் சேம், இந்த பக்கம் அதே ரொட்டேட் தான் பண்ண போகிறோம். ஹேண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொட்டேட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பேசிக்காக சிங்கிள் எடுத்தோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் மெத்தடில் எடுக்கிறோம் பாருங்கள். 1 2 பவுட்டடி 3 4 இது பக்கெட்டில் வருது. அடுத்து பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதிலே 2 அட்டாக் பண்ண போகிறோம். 1 2 அப்படி பாருங்கள் 1 2 3 மறுபடி 1 2 3 மறுபடி 1 2 3 1 2 3 1 2 3. அப்போ வந்து என்னென்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 1 2. இப்போ இந்த மாதிரி அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கிறோம், அதே செகண்டில் கீழே அடிக்கிறோம். இந்த மாதிரி தாக்குக்குள்ளே எதிராளி வந்து கண்டிப்பாக எப்படி எப்படி இருந்தாலும் நம்ம ஈஸியாக அவங்கள தாக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைட் பொசிஷனில் தாக்கிறத பார்த்தோம், ஸ்ட்ரைட் பொசிஷனில் தாக்கிறத பார்த்தோம். இப்போ பேக் சைடு நம்மளை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி தாக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். முன்னாடி வராங்கன்னா டக்குன்னு வெப்பன்ஸ் இருந்தால் எடுத்து விசிறலாம். அப்படி பாருங்கள், பேக் 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 பொசிஷனில் நம்ம விசிறலாம். அப்போ நம்ம இந்த மாதிரி விசிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நம்ம எட்டன வரைக்கும் யாருமே நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் அது. ஓகே, அடுத்தது பாருங்கள் பயிற்சி அப்படின்னா இப்போ நம்ம ஒன் சைடில் நம்ம என்ன பண்ணோம், இப்படி எடுத்தோம். இதே வந்து டபுள் ரொட்டேட்டில் எடுக்கும். 1 2 3 4 5 6. இப்போ நம்ம இந்த மாதிரி டபுள் ரொட்டேட்டில் எடுக்கிறோம். ஓகே நண்பர்களே, இதோடைய பயன் எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எப்படிலாம் பயணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மேலும் அடுத்த பகுதியில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே நண்பர்களே, இந்த நஞ்சாக் பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஐகான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
மேலும் எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, நிறைய பயனுள்ள நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐகார்ட் லிங்கில் போய் பாருங்கள். எங்களுடைய அனைத்து வகையான பதிவுகள் அதில் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கிருஷ்ணராஜ். ஜெய் ஹிந்த்.